எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் தர்பை புல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தர்பை புல் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அளப்பரிய மகத்துவம் அதில் இருக்குது. சுப காரியங்களிலிருந்து அசுப காரியங்கள் வரைக்கும் அனைத்திற்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் இல்லையா? திருமணம் ஆகிறப்போ, இல்லை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறப்போ, இல்லை வீட்டில் ஹோமங்கள் நடத்தும் பொழுது, யாகங்கள் நடத்தும் பொழுது, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த தர்பை புல்லை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடத்தும் பொழுது நம்ம அதில் உட்கார்ந்தோன்னா கணவனுக்கு வலது கையில், அதாவது ரைட் ஹேண்ட்லேயும், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கட்டிக்க சொல்லிட்டு விரல்ல மோதிரமாக அணிய சொல்லி குருக்கள் கொடுப்பாங்க. அப்படி உட்கார்ந்து நம்ம பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிட்டோன்னா தான் நமக்கு அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான பலன்கள் கிடைக்கும். இது ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் இல்லை. அந்த சாதாரண ஒரு புல் வகையை சேர்ந்த இந்த தர்பை புல்லுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏராளமான மகத்துவங்கள் இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய பயன்கள் இதில் இருக்குது. இந்த தர்பை புல்லுக்கு குசா அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. இந்த பெயர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ராமபிரானின் புதல்வன் குசாவை நினைவுபடுத்தும் வகையில் இந்த புல்லுக்கு குசா என்று இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த தர்பை புல்லுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைன்னாலும் சரி, அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த தர்பை புல்லை பார்த்தோன்னே எந்த விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் அந்த தர்பை புல்லுக்கு அடிப்பணிஞ்சு அப்படி அடங்கி போய் உட்காந்துக்குமா. இப்போ கொடிய பாம்பே இருக்குன்னு வைங்களேன், தர்பப்புல்லை பார்த்தோன்னே அதற்கு தலை வணங்கி அதற்கு கீழே படுத்துக்குமா, அமைதியாக படுத்துக்கும் அப்படின்னு தர்பை புல் பெருமை சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தர்பை புல் ஏன் இவ்வளவு விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தர்ப புல்லை பூஜை செய்யும் பொழுது இல்லை ஹோமம் செய்யும் பொழுது நம்மளை குருக்கள் ஏன் போட்டு விடுறாரு மோதிரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்கள் எல்லாம் நம் உடலுக்குள் போகாமல் இருக்கும். ஏன்னா ஒரு பூஜைன்னு துவங்கினா அந்த பூஜை எந்த தங்கு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கணும். அப்படி சிறப்பாக நடக்கணும்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்கள் நம் உடலை தாக்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த ஹோமம் நடத்துவதற்கு எந்த இடையூறு இல்லாமலும் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த தர்ப புல்லை அணிய சொல்லுவாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பூஜை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இல்லைன்னா இந்த ஹோமங்கள் நடத்தும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், துர்தேவதைகள், இல்லை நமக்கு யாராவது ஏவி விட்டுருந்தாங்கன்னா அது எல்லாம் அந்த பூஜையை செய்ய விடாமல் தடுக்கும். அப்படி தடுக்கும் பொழுது அந்த பூஜை அப்படியே தடப்பட்டு போயிடும், இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடும், இல்லாட்டி அந்த பூஜையை திருப்தி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தர்பையை அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தர்பை இருந்தாலே தீய சக்திகள் எதுவுமே பக்கத்தில் வராது. அது கூட பயப்படுமா, அது கூட பணிஞ்சு போயிட்டு தூரத்தில் போயிடும். அதனால தான் தர்பை புல்லை எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது விஷயம் தெரிஞ்சவங்க தர்பை புல் எல்லாருடைய வீட்லேயும் வச்சுப்பாங்க, கட்டாயம் பூஜை அறையில் இருக்கும். இன்னொன்று, நிறைய கோயில்களில் சுவாமி மூலவரை இல்லை சுவாமி சிலைகள் எல்லாம் விளக்கணுன்னா இந்த தர்பை புல் சாம்பலை வச்சு தான் விளக்குவாங்களாம். என்னென்னா தர்பப்புல்லை நல்ல பக்குவமாக சுட்டிங்கன்னா சாம்பலாக வந்துடும். அப்போ அந்த சாம்பலை எடுத்து கோயில் சுவாமி சிலைகளையோ இல்லை பாத்திரங்களையோ விளக்கணுன்னா அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்குமா. ஏன்னா எத்தனையோ பிரதிஷ்டை செய்து எத்தனையோ மந்திரங்கள் ஓதி தான் கோயில்களில் யந்திரம் வச்சுட்டு அதற்கு மேலே சிலைகள் வைப்பாங்க. நிறைய சக்திகளை உருவேற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சக்தி எல்லாம் வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சிலைகள் கோயில் சிலைகளில் இந்த தர்பை புல் சாம்பலால் கொண்டு விளக்குவாங்களாம். அப்படி விளக்கினால் அதில் இருக்கக்கூடிய சக்தி என்ன பிரதிஷ்டை, எப்படி அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த சக்தி அப்படியே இருக்கும், இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இந்த தர்பை புல்லை பயன்படுத்தி விளக்குறதுனால கூடுதலான சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க நினைப்பீங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளை இப்படி இந்த தர்பை புல் சாம்பல் கொண்டு விளக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளக்கலாம். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளை நிறைய செலவு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பூஜை ரூம் கூட காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நிறைய காமிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் போய் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை நான் இந்த தர்பை புல் சாம்பல் கொண்டு தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சாம்பலாக வேணும்னா கூட நம்ம viha.online சீக்கிரம் தரேன். சமீப காலமாக இந்த இளைய தலைமுறையினருக்கு இந்த தர்பை புல்லுடைய மகத்துவங்கள் தெரியல. இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களே தெரியாமல் இருக்காங்க. காரணம், எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே எடுத்து சொன்னாலும் சரியான காரணம் கேட்குறாங்க. இன்னொன்று, ரொம்ப வாழ்க்கை துரிதமாக போயிட்டுருக்கு.
அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் லைஃப் போயிட்டுருக்கு. அதில் உட்காந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. அதனால் கிரகணத்தின் போது தர்பை புல்லை பயன்படுத்துங்க அப்படின்னு ரொம்ப வியப்பாக கேட்குறாங்க. அப்படி பயன்படுத்தணுமா, எதனால் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம், கிரகணத்தின் போது சூரியன், சந்திரன், பூமி மூணுமே ஒன்று சேரும் பொழுது வேறு விதமான கதிர்கள், சாதாரணமாக இருக்கக்கூடிய கதிர்களாம நார்மல் டேஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து கதிர்கள் வராமல் அதிகப்படியான தாக்குதலோட கதிர்வீச்சுகள் நம்மக்கிட்ட பூமிக்கு வரும். அப்படி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமியில் வரும்பொழுது எல்லாமே மாற்றமடையும், நம்ம உடல்நிலையே மாற்றமடையும். அதனால தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த கதிர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாது. அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் மேலெல்லாம் பட்டு பொருள்கள் எல்லாம் வேறு விதமாக மாறும். ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அந்த ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் எப்படி தாங்க முடியும்? பொதுவாகவே இப்போ நம்ம நிறைய ரேடியேஷன்ஸ், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரேடியேஷன்ஸ் அதனாலேயே நிறைய நோய்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். என்னென்ன பேர்லேயும் நோய்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளில் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அது நம்ம தாங்க மாட்டோம். குழந்தைகள், மனநோயாளிகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தாங்க மாட்டாங்கன்னு தான் அன்னைக்கு வீடு முழுக்கவுமே, அதாவது அன்னைக்கு வரக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ரேடியேஷன்ஸை தாங்கக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த தர்பை புல்லுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தர்ப புல்லை வீட்டில் அங்கங்கே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஊறுகாய் இல்லை இனிப்பு பலகாரங்கள், கெடாத பலகாரங்கள், லட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுருப்போம். அப்போ கிரகணம் வருதுன்ற எண்ணமே இல்லாமல் நிறைய பிடிச்சி வச்சுருக்கோன்னு வைங்களேன். இல்லை ஊறுகாவே இருக்குது, இல்லை தயிரே நிறையா ஊற்றிட்டோம், இல்லை பாலெல்லாம் வீட்டில் ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தர்ப புல்லை மேலே போட்டு வச்சாங்கன்னா அந்த பாத்திரத்து மேலே, பால் பாத்திரத்து மேலே, ஊறுகாய் மேலே, அந்த மூடி மேலேயே, அந்த டப்பா இருக்கு இல்லையா, அது மேலேயே, ஜாடி மேலே போட்டு வச்சோன்னா அந்த கதிர்கள் எல்லாம் அந்த பொருள்கள் மேலே விழுந்து தாக்காது. இந்த தர்பப்புல் தடுத்து நிறுத்திடுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தர்பப்புல்லை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, நம்ம பூஜை அறையில் உட்காந்துட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் பலிதமாகணும், அது வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தர்பப்புல் ஆசனம் இருக்கு இல்லையா, அதை போட்டு உட்காந்து அதுக்கு மேலே எல்லாரும் ஜபம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆன்மீகத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தர்பை புல் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம். இந்த தர்பை புல் போட்டு வைத்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா பிபி, சுகர் கண்ட்ரோலுக்கு வருமா. அதே சமயத்தில் இந்த சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லை கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த தர்பை புல்லை ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, புல் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா ஒரு 2-3 புல், அந்த நகம் படாமல் தான் இதை கிள்ளணும். நகம் படாமல் அப்படியே கையாலேயே சீக்கிரத்தில் கிள்ளிடலாம். அதை கிள்ளிட்டு தண்ணியில் எப்போவுமே போட்டு வச்சுட்டு நல்லா ஊறின பின்னாடி அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்தோன்னா கிட்னியில், கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்றா வெளியில் வரும், இல்லாட்டி அது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், பிபி கண்ட்ரோலில் இருக்கும். ஆக மொத்தத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்த படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில் தர்ப புல்லை கிள்ளிட்டு ஒரு 4 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் தர்ப புல் எப்படி இருக்கும்னு. அதாவது இது புல் வகையை சேர்ந்தது. இப்படி தான் நல்லா காஞ்சிருக்கும். சத்தம் பாருங்க, இப்படி மடமடான்னு வரும். இந்த புல்லை நம்ம இந்த நகம் படாமல் கிள்ளணும். இப்படி கிள்ளிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இல்லை முழுசாகவே நீங்கள் 4 தர்பை புல்லை எடுத்து போடுறீங்கன்னு வைங்களேன், போட்டு வச்சுக்கோங்க. இரவு முழுவதும் நல்லா ஊறட்டும். காலையில் எழுந்துட்டு வெறும் வயிற்றில் இந்த தர்பை புல் தண்ணியை குடிச்சுக்கிட்டு வாங்க. எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்குதோ, சாதாரண தண்ணியை நம்ம எப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே போல் இந்த தர்பை போட்ட தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உடல் உஷ்ணத்தை வெளியில் எடுத்துரும். அப்புறம் வேண்டாத கொழுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரையும். இந்த சுத்தமான தர்பை புல் நம்ம viha.online கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த தர்பை புல்லை நம்ம இனிமே பாதுகாக்கணும். நம்ம பூஜை அறையில் ஆசனம் போட்டு உட்காந்துட்டு மந்திரம் எல்லாம் சொல்லணும்னா இந்த தர்பை ஆசனத்தை வாங்கி பயன்படுத்தணும். எப்பவுமே ஒரு பொருள் தேவை அப்படின்னா அந்த பொருள் பாதுகாக்கப்படுகிறது, அதை வளர்க்க முற்படுவாங்க இல்லையா, அதனால இதை அழியாமல் நம்ம பாதுகாக்கணும். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் தர்ப புல் பற்றியும் அதன் மகத்துவம் பற்றியும் பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள்,
ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.